ஃப்ரைடே மார்னிங் ஒரு 6:30க்கு எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கடகடன்னு வந்து மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேபிக்கு அஸ் யூஷுவல் ரசம் ரெடி பண்ணி வச்சுட்றது. ரசம் வந்துட்டு ஏன் வந்து டெய்லி பேசிஸில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அது மெயின் டிஷ் மாதிரி ஆகிடுச்சு இப்போலாம். என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் ரசம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில டைம் மற்ற எல்லா ஃபுட்டும் அவாய்ட் பண்ணிட்டா கூட ரசமே வந்து மெயின் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க அப்படின்றதால. ஏன்னா ஒரு சில ஃபுட்டு வந்து புதுசாக நான் ட்ரை பண்ணுவேன் டெய்லி பேசிஸில். ஒரு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஒரு ஃபுட் ஏதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே வந்து ரெகுலர் பேசிஸில் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது 18 மந்த்ஸ் ஆகுது. ஸோ 2 இயர்ஸ் ஆக போகுது அப்படின்றதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க பழகலாம் அப்படின்றதுக்காக. ஃபஸ்ட்டே ரசம், ரைஸ் அண்ட் ஒரு வெஜிடபிள் அண்ட் ஒரு ஃப்ரூட் இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா பேபி ஒரு 7:30 to 8:30க்குள்ளே எப்போ வேணால் எழுந்திரிப்பாங்க. ஸோ அவங்க எழுந்ததும் அவங்களுக்கு ஃபுட் எது பிடிக்குதோ அதை ஃபீட் பண்ண கொடுத்துட்டு அகைன் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்ச் எது வேணால் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அன்றைக்கி அம்மாவும் என் கூட ஸ்டே பண்ணியிருந்ததால் அவங்க வந்து பேபிக்கு ஃபுட் ஃபீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம வந்து யூஷுவல் என்ன ஒர்க் இருக்கோ அதை பார்த்துட்டுருக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு பேபிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னி, அம்மா இருக்கவே கூடவே கார சட்னியும் சேர்த்து அரைச்சிருந்தேன். சாப்பிடும்போது தோசை இட்லி அது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் கேஸ் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். சடனாக பேபி எழுந்துக்கவே அதை அப்படியே மறந்துட்டு போயிட்டேன். நல்லா ஸ்மெல்லு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்ததால கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டேன். ஸோ அந்தளவுக்கு கடுகு பொரிஞ்சு அந்த ஸ்மெல்லே வரல. இந்த ரீசனுக்காக தான் பேபி ஒன்று எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே குக் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறது. மார்னிங்லேருந்து மோஸ்ட்டாக ஒரு 3 o'clock வரைக்கும் என்னென்ன அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கொடுப்பேன் அது எல்லாமே முதற்கொண்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்றது. இல்லை அவங்க வந்து தூங்குகிற டைம் இல்லை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் விளையாண்டுட்ருக்காங்க ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படிங்கிறப்ப தான் குக்கிங் ஏதாவது பண்ணுறதோ இல்லை கேஸ் ஸ்டவ்வில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதோ பண்ணிகிட்ருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் பேபி கூட வச்சுட்டே குக் பண்ணுறதும் கூட சேஃப் இல்லை அப்படின்றதால நான் அதை மோஸ்ட்டாக விரும்புறதில்லை. ப்ரீவியஸ் டே நைட் ப்ரிப்பேர் பண்ண வெண்டைக்காய் காரக்குழம்பு கொஞ்சம் மீதம் இருந்தது. அதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அன்றைக்கி தோசை அண்ட் கார சட்னி, தேங்காய் சட்னி அண்ட் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ரைஸ் சோக் பண்ண வச்சுட்டேன். ஒரு 10 o'clock மேலே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஒரு 10:30 போல் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி பேபிக்கு பொட்டேட்டோ அண்ட் கேரட் இது 2 கொடுக்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு வெஜிடபிள் கொடுப்பேன். ஸோ அன்றைக்கி அது பேசிஸாக நம்மளுமே பொரியல் ரெடி பண்ணிக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பேபிக்கு என்ன வெஜிடபிள் பிளான் பண்ணியிருக்கனோ அது பேசிஸாக குழம்பு ரெடி பண்ணுறது, பொரியல் ரெடி பண்ணுறது பண்ணிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பொரியல் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா பேபிக்கு தனியாக அந்த ஸ்பைசஸ்லாம் இல்லாமல் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு அண்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ், சால்ட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பொரியல் ரெடி பண்ணிக்கிறது. சாம்பார் ரெடி பண்ணும்போது பருப்பு, காய்கறி இதெல்லாம் நல்லா பாயில் ஆனதும் எந்த ஸ்பைஸஸும் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பேபிக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து சாம்பார் ரெடி பண்ணிக்கிறது. நார்மலாக இருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் காரம் கம்மியாக ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஃபுட்டாக இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் லைக் பண்ணியே சாப்பிட்றாங்க. பட் இருந்தாலும் க்ரீன் சில்லி யூஸ் பண்ணி ஒரு சில டைம் சாம்பார் ரெடி பண்ணிப்போம். கொஞ்சம் காரம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ க்ரீன் சில்லி போட்டு ஒரு சில டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா மஸ்ட் இப்போதைக்கு ட்ரை பண்ணவே கூடாது தான். ஸோ அதனால தான் ஃபுட் அவங்களுக்கு தனியாக ரெடி பண்ணிக்கிறேன். அம்மா வீட்டிலேருந்து ரிட்டன் வந்ததுலேருந்து குக்கிங் பெருசாக பண்ணுறதுக்கான டைம் ஆக்சுவலாக இல்லை. அவங்க வந்து நெக்ஸ்ட் டே சபரிமலை கிளம்புறாங்க அப்படின்றதால க்ளீனிங் ஒர்க் இருந்தது. பூஜா ரூம்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்புறதுக்கான திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ எது காலி ஆகிடுச்சு அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. தேர்ஸ்டே ஈவினிங் போல் கோவில் கிளம்புறாங்க அப்படின்னா மார்னிங் தான் என்னென்ன இருக்குது இல்லைன்றதை நோட்டீஸ் பண்ணி அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு ஆஃப்டர்நூன் போல் என்னென்ன தேவையோ அதெல்லாமே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஷாப்பில் ஒரு சில பேபிக்கு ஃபேவரட்டான குக்கீஸ் அண்ட் ஒரு சில ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி வச்சிட்டேன். அது வந்து எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க கோவிலேருந்து ரிட்டன் வர்றதுக்கு கண்டிப்பாக 4 to 5 days கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இல்லாத டைமில் பேபியை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டஃப் டைமாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ ரொம்ப கிராங்கி ஆகுறாங்க அப்படின்னா
அப்போதைக்கு அந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக மோஸ்ட் ஆஃப் த டைம் அதெல்லாம் ட்ரை பண்ணுறது இல்லை. பட் இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு அதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். யூஸ்வலாக பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி பேபிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு தேவையானதை ஃப்ரை பண்ணிப்பேன். பட் அன்றைக்கி ஃபஸ்ட்டே தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பொட்டேட்டோஸ் அண்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி பேபிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ், பெருங்காயத்தூள், ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி அன்றைக்கி நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர் ஒரு 500 ml குவான்டிட்டி உள்ளது. இது செட் ஆஃப் 3 மிந்த்ராவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பாதாம் காலி ஆகிடுச்சு. ஸோ இது வெறுமனே இருக்கே அப்படின்றதுக்காக இதில் அச்சுமுறுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த கிளாஸ் கண்டெய்னரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. அம்மா எங்கள் கூட இருக்கிறதால பேபியை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் லஞ்ச் கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுவே அம்மா இல்லாத டைமில் நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன், குக்கிங் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் பேபிக்கு ஏதாவது பாயில் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் எதாவது கட் பண்ணி கொடுத்துறது, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது கீழே சிந்தி மேலே சிந்தி ஒரு 4 வாய் இருக்கிறாங்கன்னா ஒரு வாய் தான் சாப்பிட்ருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே ஃப்ளோரில் வந்து சிந்திருப்பாங்க. பட் எப்படியோ அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகி அதை சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்க டைமில் ஓரளவு குக்கிங் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன். மார்னிங்கே பேபிக்கு வச்ச ரைஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ இப்போது ஒரு டம்ளர் போல் ரைஸ் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அப்போதைக்கு லஞ்ச் ரெடி பண்ணும்போது ஒரு டம்ளர் ரைஸ் வச்சுட்டேன். சாம்பாருக்கு புளி ஊற வைக்கிறது, அரிசி ஊற வச்சு அதை 2வது டைம் வாஷ் பண்ண தண்ணி கீழே கொட்டாமல் அதிலேயே புளி ஊற வச்சுடுவேன். இந்த கப்பில் ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட்க்கு கொஞ்சம் அதிகமாக பருப்பு எடுத்தாலே வந்து குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் சாம்பாருக்கு. பட் இதோட 2 ஸ்பூன் பாசி பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே இட்லி சாம்பாருக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னா 2 பருப்புமே ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துப்பேன். பட் இது வந்து ரைஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதால 2 ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுக்காக 2 ஸ்பூன் பாசி பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டைம்ஸ் போல் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சீரகத்தூள், மஞ்சள் தூள், பூண்டு அண்ட் பெருங்காயம். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதால நான் வந்து பருப்பு பாயில் பண்ணும்போதே போட்டுடுறது. பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது டேரெக்டாக சாம்பார் இறக்கும்போது ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. பட் கட்டி பெருங்காயம் இருக்குது. பட் இது அந்தளவுக்கு வந்து ஸ்மெல் அவ்வளோவா வரல. பட் சாம்பார் இறக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் யூஸ் பண்ணிப்பேன். பொரியலுக்கு ஆல்ரெடி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. பட் இருந்தாலும் பீர்க்கங்காய் இருக்குது, அதையுமே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதையும் கட் பண்ணி வச்சுட்டேன். 1 or 2 பர்சனுக்கு குக் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் கூட வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு சில டைம் கண்டிப்பாக சொதப்பும். பிகாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டா கூட குவான்டிட்டி நிறைய போயிடும். அது சம்டைம்ஸ் வேஸ்ட்டாக போயிடும். இதுவே ஒரு எல்லா காய்கறிலையும் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தால் கூட இது நிறைய குவான்டிட்டியில் இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். ஏன் எக்ஸாக்டாக பீர்க்கங்காய் கூட்டு பிளான் பண்ணேன் அப்படின்னா இப்போதைக்கு அதில் கூட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பீல் பண்ணி வச்சுருக்க தோல் யூஸ் பண்ணி நைட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு பீல் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் தோல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட் டின்னருக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டெய்லியும் மார்னிங் என்ன குக் பண்ணுறது, லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணுறது, டின்னர் என்ன ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி யோசனை இல்லையே. பட் நமக்குமே ரிப்பீட்டடாக ஏதோ ஒரே டிஷ்ஷே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் இருக்குது. அதான் பண்ணிட்டும் இருக்கோம் கூட. ஸோ அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதுக்காக அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பீர்க்கங்காய் அந்த தோல் யூஸ் பண்ணி சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். கூட்டுக்கு தேவையான வெங்காயம் அண்ட் தக்காளி 2மே கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பருப்பு பாயில் பண்ண வச்சுருந்ததும் 2 விசில் வந்துருச்சு. ஸோ அதையும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சாம்பார், காரக்குழம்பு, கூட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் இல்லாத டைமில் தான் பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுவேன்.
சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2மே வந்துட்டு 1 கேஜி 1 கேஜி கிட்ட வீக்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். பெரிய வெங்காயம் எப்போலாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் உப்புமாக்கு, 1 பாட் ரைஸுக்கு, கார சட்னி அரைக்கும்போது, ஸோ அந்த மாதிரி ஐட்டம். அண்ட் பூரி, சப்பாத்திக்கெலாம் வந்துட்டு சன்னா மசாலாஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுக்குமே பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணிப்போம். சரி, 2மே ஈக்குவலாக தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுறது தான் ஹெல்தி, பெரிய வெங்காயம் தான் அன்ஹெல்தி, அந்த மாதிரி பேசிஸில் யோசிக்கிறது இல்லை. பட் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு நிறைய பேர் சோம்பேறித்தனப்பட்டுட்டு தான் அது வந்து அதிகமாக சம்டைம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். பட் எனக்கு நிறையவே டைம் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக தான் குக் பண்ணுவேன் அப்படின்றதால குழம்பு, கார குழம்புக்கு, கூட்டுக்கு இதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுத்து சின்ன வெங்காயமே உரித்து வச்சுப்பேன். ஸோ கையோட சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கி சாம்பாருக்கு கேரட், பொட்டேட்டோ அண்ட் பீன்ஸ் எடுத்திருந்தேன். கம்மியாக தான் எடுத்த மாதிரி இருந்தது, பட் கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா இருக்க மாதிரி இருக்குது. இதுவே நிறையவா அப்படின்னு யோசிக்கலாம், பட் எனக்கு நிறையா தான். ஏன்னா நான் அம்மா மட்டும்தான் இருக்கும். இதுவே எங்களுக்கு நைட்டுக்கும் வந்துருச்சு அப்படின்னா அண்ட் சட்னி வேறு ரெடி பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு ஐட்டம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடுது, இல்லை மார்னிங்க்கு வந்து அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா பேபியும் பார்த்துட்டு அண்ட் சைட் பை சைடு வெசல் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு தண்ணியும் வந்து பிடிச்சி வச்சுட்ருந்தாங்க. பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கூடையிலே அப்படியே வெயிலில் வச்சா கூட நல்லாவே ட்ரை ஆகிடும். பட் எனக்கு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நல்லா வெயிலுக்கு காஞ்சிடும். ஸோ டக்குன்னு எடுத்து வச்சிடலாமேன்றக்காக திண்ணையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்றது. நான் மோஸ்ட்டாக பழகிக்கிட்டேன். மினிமம் 1/2 அன் ஹவர், மேக்ஸிமம் போனால் 1 ஹவர்க்குள்ளே எல்லா குக்கிங்கும் முடிச்சிடுவேன். பட் அம்மா இருக்கனால ரொம்பவே ஸ்லோவாக பண்ணிகிட்ருந்தேன். பேபியும் இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பால் காய வச்சுட்டேன், எனக்கும் அம்மாவுக்கும் டீ போட்டுக்கிட்டேன். ரொம்ப ஸ்லோவாக ஒர்க்லாம் பண்ணதால் நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்தது. பட் இன்னும் குக்கிங் ஃபுல்லாகவே முடிக்கல. 10:40 கிட்ட ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு 12 o'clock ஆக போகுது. ஸோ இடையில ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட டீ டைம் மாதிரி பிரேக் டைம் எடுத்துகிட்டு நானும் அம்மாவும் டீ குடிச்சிட்டே கதை பேசிகிட்டே இருந்தோம். ஸோ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ கடகடன்னு கூட்டு ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைட் சாம்பாரும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார் அண்ட் கூட்டு 2க்குமே தாளிப்பு ஐட்டம்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே மோரார்லெஸ் சேம் திங்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதால சைட் பை சைடு 2மே வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருந்தேன். பீர்க்கங்காய் கூட்டு நான் இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணேன். மோரார்லெஸ் ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணுற மாதிரி தான். ஸோ புளி மட்டும் நான் ஆட் பண்ணல, மற்ற எல்லாமே அப்படியே காரக்குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு அண்ட் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது 2மே ஆட் பண்ணிக்கலாம். பட் அன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு இல்லை அப்படின்றதால உளுந்தப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு அப்போவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க காயுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தட் தான் சாம்பாருக்குமே. சாம்பார்லேயும் காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண வச்சுட்டேன். பீர்க்கங்காய் கூட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காயிலே லைட்டாக தண்ணி விடும், இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா கூட்டு ஒரு மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அதான் பீர்க்கங்காய் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா மோரார்லெஸ் லஞ்ச் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ். பட் நான் அன்றைக்கி வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடல. ப்ரீவியஸ் டே நைட் புளிரசம் அம்மா கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, அதில் கொஞ்சம் மீதம் இருந்தது. ஸோ புளிரசம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை இந்த காம்போ எனக்கு சாப்பிடணும்னு தோணுனதால் அன்றைக்கி அதான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததில் அந்த பேன்லேயே கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ரைஸ் ஆட் பண்ணி பொட்டேட்டோ ரைஸ் மாதிரியும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி நான் லஞ்சுக்கு அதுதான் எடுத்துக்கிட்டேன். இந்த 2 குக்கிங் பாட்டும் ஒன்று வந்து மீடியம் சைஸ், இன்னொன்று வந்து ரொம்ப குட்டி சைஸ். பால் அது மாதிரி காய வச்சுக்கலாம், இல்லை ரசம் ஏதாவது தாளிக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் எக்கு பாயில் பண்ணுறதுக்கு இல்லை பொரியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸ் தான் நிறையவே தேவைப்படுது.
ஒரு 5 to 10 மெம்பர்ஸ்க்கு குக் பண்ணுற அளவுக்கான குவான்டிட்டி பாட்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. பட் 2 மெம்பர்ஸ்க்கு 3 மெம்பர்ஸ்க்கு குக் பண்ணுற அளவுக்கு சின்ன சின்ன பாட்ஸ் தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ ரீசன்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி கம்மியான சைஸஸில் குட்டி பாட்ஸ் அந்த மாதிரி தான் தேடி தேடி பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 பாட்ஸுமே ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதோட ஹேண்டில் ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது, வெயிட்டான பாட்டும் கூட. ஸோ வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1:00 மேலே ஆகிடுச்சு. அப்புறம் பேபிக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் எங்களோட லஞ்ச் எடுத்துக்கிறதுக்கு 1:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்ருந்தேன். அப்போவே கையோட குக் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் ஃப்ரீ பண்ணி வச்சுருவேன். ஸோ குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் கொஞ்சம் கிளியராக தான் இருக்கும். ஸோ குக் பண்ணும்போது கொஞ்சம் கான்சியஸாக யோசிச்சுட்டே இருப்பேன். எடுத்த திங்ஸ்லாம் அப்போவே யூஸ் பண்ணிவிட்டு அப்போவே வந்து கொஞ்சம் அந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குக்கிங் முடிச்சுட்டு அவ்வளோ ஒர்க் இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். கான்சியஸாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். பட் போக போக கடகடன்னு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா எந்த திங்ஸ் எங்கே வைக்கிறேனே தெரியாது. அப்படியே கவுண்டர் டாப் மேலேயே டம்ப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் குக்கிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகைன் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அந்த திங்ஸ்லாம் அந்தந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி திரும்ப கிளியர் பண்ணி வச்சுட்ருப்பேன். எப்போதுமே நைட் டைமில் தான் கேஸ் ஸ்டவ்லாம் டீப் க்ளீனிங் மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுற அளவுக்கு பண்ணிகிட்ருப்பேன். அதுவும் 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் தான் பண்ணிகிட்ருப்பேன். பட் அன்றைக்கி ரொம்பவே மெஸ்ஸி பண்ணிட்டேன். இந்த தாளிப்பு ஐட்டம்ஸ்லாம் எண்ணெய்லாம் தெரிச்சிருந்தது, சாம்பார்லாம் கொட்டி இருந்துச்சு, பால் கூட சிந்திடுச்சு. ஸோ ஃபுல்லாக டீப் க்ளீனிங் மாதிரி போயிடலாம் அப்படின்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி கேஸ் ஸ்டவ்லாம் வாஷ் பண்ணி கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிளியர் பண்ணிகிட்ருந்தேன். மோஸ்ட்டாக லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஐட்டம்ஸே அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்குது. நைட்டுக்கு அந்த பீர்க்கங்காய் தோல் பீல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு தோசை ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டின்னருமே ஃபினிஷ். ஸோ அந்தளவுக்கு கிச்சனில் எந்த ஒர்க்கும் இல்லை. ஸோ இப்போயே ஓரளவு கிளியர் பண்ணி வச்சாச்சு. ஸோ நைட் டின்னர் முடிச்சுட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டாலே போதும். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். White lace on the outside, satin pillows on the inside.